மக்கள் ஓட்டளிச்சதுக்கு ஒரு தலைவருக்கா இல்லை ஒரு பிரபலத்துக்கா? இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு பெரிய வரலாறு எழுதியிருக்கு. இது நடிகர் விஜய் அவரோட வெற்றி, மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியும். இந்த அரசியல் வெற்றிங்கிறது சாதாரண வெற்றியாக பார்க்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியும். ஏன்னா இத்தனை வருஷமாக கழகங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்படி கட்சியை மேலே எடுத்துகிட்டு போய் அதை ஜெயிச்சிருக்காருன்னா நிச்சயமாக இது மிகப்பெரிய மாற்றத்தை தான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் பல இடங்களில் ஓட்டு போட்டவங்களுக்கு நான் யாருக்கு ஓட்டு போட்டேனே தெரியாது, கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்திருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்குதா, ஒரு அரசியல் களத்துலையும் இல்லை சாதாரண ஒரு அனுபவம் இருக்குதா அதுவும் தெரியாது, என்ன ஏஜ்னு தெரியாது, அவங்க மக்கள் சேவை பண்ணியிருக்காங்களா, மக்கள் சேவை ஆற்றத்துக்கு தான் வர்றாங்களா அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒரே ஒரு ஜஸ்ட் ஃபார் த நேம் ஆஃப் விஜய் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அப்படின்னா விஜய்ங்கிற பவர் வந்து இட் இஸ் பீன் ரியலி பிகம் ஸோ பவர்ஃபுல் இன் தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மூவி ஆர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங் ஆர் ஹிஸ் கேரியர் இருந்த வரைக்கும். ஸோ இது அரசியலில் வந்து ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறத வச்சு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறினாரா அப்படின்னு பார்த்தா எஸ், இஸ் பிகம் லைக் தட். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம், வாட்ஸ்அப் ஃபார்வேர்டாக இருக்கலாம், இல்லை ஃபேன் பேஜஸ் அவர் க்ரியேட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் க்ரியேட் பண்ணதாக இருக்கலாம். இது எல்லாமே தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு தேர்தல் பெரிய பிரச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்குது, அது ஒரு பெரிய சக்தியாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது விஜயை பற்றிய கேள்வி மட்டுமே கிடையாது, நம் சமுதாயத்திற்கான ஒரு முக்கியமான கேள்வியாகவும் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு பெரிய சந்தேகம் வர்றது என்னென்னா, உங்களோட உழைப்பு, நேர்மை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ என்ன ஆகுது? வாட் இஸ் அ வேல்யூ ஃபார் தட்? அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்கிறது வந்து நிச்சயமாக கிடையாது. ஒரு தனிநபரை நோக்கி இது நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். கடந்த 20 வருஷமாக ஒருத்தங்க மக்கள் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நேர்மையாக உழைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கிடையவே கிடையாது. ஒரு பிரபலமான ஃபேஸ், மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு கிளாமர் ஃபேஸ், ஃபேன் பேஸ், அகெயின் எமோஷ்னலி கனெக்டட், இது மட்டும்தான் இந்த எலெக்ஷனோட ஒரு ரிசல்ட்டை உருவாக்கி இருக்குன்னு சொல்ல முடியும். இவையெல்லாம் சேர்ந்து ஒருத்தங்களை மேலே கொண்டு வர முடியுமானா தெரியல, வந்திருக்கு. பட் அதோட ரிசல்ட்ஸ் we need to wait and watch out. ஸோ இது மூலமாக நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, திறமையோட உங்களோட புகழ் முக்கியமா, ஃபேம் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கொஷின் எல்லாத்துக்குமே மைண்டில் வந்துட்டு இருக்கும். உங்களோட உழைப்போட விசிபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், இஸ் இட் ரைட் ஆர் நாட் தெரியல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட கிளாமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடுச்சா தெரியல. அவங்க ஆர் இட்ஸ் மோர் தேன் தட், உங்களோட ட்ரூத்ஃபுல்னஸோட மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்குதா அப்படின்னா இதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோமா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக அப்படின்னா, ஒருவேளை விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக கூட மாறலாம், இல்லை தமிழகத்தையே மாற்றி கொடுக்குற அளவுக்கு கூட வரலாம். பட் நாம் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ நம்ம தப்பாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் only the time will has to give the answer for that. பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், இது தேர்தலில் அரசியல் விதியை நிச்சயமாக மாற்றியிருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோலுங்கிறத பெரிய லெவலில் மாற்றியிருக்கு. இது அந்த அரசியலில் வந்து கொள்கை இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ரிசல்ட் வந்து கொள்கை முக்கியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒன்று முன்னெச்சரிக்கை. அப்படின்னா என்ன தேவைகள்? ஒரு பிராண்டிங், சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ், டிஜிட்டல் பவர் அண்ட் ஃபேன் கல்ச்சர், இதை தான் முன்னெடுத்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். இவை எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஆகிறப்ப அது மிகப்பெரிய சக்தியாக வந்திருக்கு. இதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வரப்போதா, ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்க போதானா மேபி இருக்கலாம். நோபடி நோஸ் இட் வாட் இஸ் ஆன்சர் ஃபார் தட். பட் இந்த கேள்வியெல்லாம் அரசியலுக்கு மட்டுமே கிடையாது, நம்மளோட கரியராக இருக்கலாம், நம்மளோட பிஸ்னஸாக இருக்கலாம், ஈவன் நம்மளோட லைஃப், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோமானா எஸ், இதை தான் நோக்கி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு நம்மளை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது நோபடி நோஸ் இட். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களோட லைஃப் என்ன ஆகும்? இட் இஸ் கோயிங் டு பிகம் இன்விசிபிள். எஸ், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தில் பிகம் இன்விசிபிள் இன் திஸ் பிளேஸ். பிகாஸ் இப்போ மக்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா லக்ஸரி, ஃபேம் அண்ட் ஸ்டைல் அண்ட் கிளாமர் அண்ட் மோர் அபவுட் த வைரல் popularity, how you become so popular in faster way in a very short span. இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா சமுதாயத்தில் மதிப்புகள் என்ன ஆகிட்டு இருக்கு, உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து வெற்றியை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு நல்ல தலைவரை
அது ஒரு எதிர்காலத்தை நோக்கி உருவாக்கணும்னா ஒரு நல்ல தலைவர் மட்டும்தான் உருவாக்க முடியும். ஸோ புகழ் தேர்தலில் ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் அறிவும் உங்களோட திறமையும் சேர்ந்து தான் ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத, நீங்கள் உணர்ச்சி வேகத்தில் ஒரு ஓட்டு போட்டிங்களா, இல்லை எதிர்காலத்துக்கான ஓட்டா அப்படிங்கிறத கமெண்ட்